ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் இந்த க்யூட்டான கிரானி ஸ்கொயர் சிக்கன் புக் மார்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் கலரில் நூல் தேவை. அப்புறம் ஸ்டிச் மார்க்கர், கொஞ்சம் ஸ்டஃபிங், ஹூக்கு, நீடில், அப்புறம் ஒரு கட்டர். ஸோ இந்த சிக்கன் புக் மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது ரொம்ப க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. புக் மார்க் பண்ண நம்மளுக்கு என்னென்ன ஸ்டிச்சஸ் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் நாட், செயின், சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச். ஃபஸ்ட்டு நம்ம 2 கிரானி ஸ்கொயர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை 3 சைட் ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான க்ரௌன், பீக் எல்லாம் பண்ணிவிட்டு, அப்புறமா ஸ்டஃபிங் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் பேக்கில். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம டெயில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதோட லெக்கை நீளமாக பண்ணிவிடுவோம். புக் மார்க்குக்கு வைக்கிற மாதிரி நீளமாக பண்ணிவிடுவோம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ கிரானி ஸ்கொயர் சிக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். அப்புறம் 2 செயினு, நூலை ஹூக் மேலே வச்சு நூலை ஹூக்கி இந்த லூப் வழியாக இழுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் செயின். திருப்பியும் நூலை ஹூக் மேலே வச்சு நூலை ஹூக்கி இந்த லூப் வழியாக இழுக்கணும். இதுதான் செகண்ட் செயின். அடுத்து நம்ம 2வது செயினில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஹூக் எந்த லூப்பில் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் செயின், அதை ஸ்கிப் பண்ணிட்டு 2வது செயின்லேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். அந்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட் போடணும். அதுக்கு ஹூக் அந்த ஸ்டிச் வழியாக விட்டு நூலை அந்த ஹூக் மேலே வச்சு நூலை ஹூக்கையும் எந்த ஸ்டிச் வழியாக விட்டோமோ அந்த ஸ்டிச் வழியாக இழுத்திங்கன்னா 2 லூப் ஃபார்ம் ஆகும் ஹூக்கில். திருப்பி நூலை ஹூக் மேலே வச்சு நூலை ஹூக்கி அந்த 2 லூப் வழியாக இழுத்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் க்ரோஷே ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் 2 செயின் போடணும். 1, 2. ஸோ இந்த பேட்டர்னை தான் நம்ம இன்னும் 3 வாட்டி ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒரே ஸ்டிச்சில் தான் இதை பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஸ்டிச்சு ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நம்ம இந்த செயின் டூ ஸ்பேஸில் தான் நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுவோம். அதனால் நம்ம ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கலாம். ஒரு செயின் டூ, 1, 2, திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷே இதே இதில் போடுறோம். செயின் டூ ஸ்பேஸில் ஒரு ஸ்டிச் மார்க்கர், திருப்பி செயின் டூ, திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் டூ ஸ்பேஸில் ஸ்டிச் மார்க்கர், திருப்பி ஒரு செயின் டூ. ஸோ இந்த ரவுண்டை நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இந்த சிங்கிள் க்ரோஷேல போய் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி க்ளோஸ் பண்ணுவோன்னா, ஸ்லிப் ஸ்டிச் மூலமாக ஹூக் அந்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிட்டு நூலையும் ஹூக்கையும் அந்த லூப் வழியாக இப்படி இழுத்திங்கன்னா நம்மளுக்கு 2 லூப் ஃபார்ம் ஆகும். திருப்பி இந்த முதல் லூப்பை இந்த 2வது லூப் வழியாக இழுத்திங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்த ரவுண்ட் நம்ம இந்த செயின் டூ ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த செயின் டூ ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருணும். ஸோ அதுக்கு ஹூக்கை உள்ளே விட்டு நூலையும் ஹூக்கையும் அந்த லூப் வழியாக இழுத்து திருப்பி அடுத்த லூப் வழியாக இழுத்திங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச். ஒரு செயின் போடணும். நெக்ஸ்ட்டு அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் டூ, ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த செயின் டூ ஸ்பேஸில் நம்ம இந்த ஸ்டிச் மார்க்கரை வச்சிடறோம். ஒரு செயின். ஸோ இந்த பேட்டர்னை தான் நம்ம ஃபுல்லும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து நம்ம அடுத்த செயின் டூ ஸ்பேஸில் ஒர்க் பண்ணணும். ஸோ அதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின் டூ, அடுத்து சிங்கிள் க்ரோஷே. எல்லாம் அந்த செயின் டூ ஸ்பேஸ்லேயே பண்ணணும். செயின் டூ ஸ்பேஸில் நம்ம இந்த ஸ்டிச் மார்க்கரை வச்சிடுறோம். அப்புறமா ஒரு செயின். ஸோ இதை தான் இன்னும் 2 வாட்டி ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச் மார்க்கர் செயின் டூ ஸ்பேஸில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் அந்த செயின் டூ ஸ்பேஸில் ஸ்டிச் மார்க்கரை வச்சுருங்க. அப்புறம் ஒரு செயின். ஸோ இதை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி இதை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இதில் போட்ட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்த ரவுண்டு நம்ம இந்த செயின் டூ ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஒரு செயின் போடுறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் டூ, ஒரு சிங்கிள் க்ரோஷே அந்த செயின் டூ ஸ்பேஸ்லேயே போடுறோம். அந்த செயின் டூ ஸ்பேஸில் நம்ம ஒரு ஸ்டிச் மார்க்கரை வைக்கிறோம். ஒரு செயின் போடணும். அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற இந்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 1. நெக்ஸ்ட் இந்த செயின் 2 ஸ்பேஸில் இதே பேட்டர்னை தான் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். அதாவது சிங்கிள் க்ரோஷே, செயின் 2, சிங்கிள் க்ரோஷே. ஸோ கார்னர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம
சிங்கிள் க்ரோஷே செயின் டு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு செயின் இதை போடுவோம். அதுக்கப்புறம் இந்த செயின் 1 ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷேயும் ஒரு செயினும் போடுவோம். ஸோ இதை தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணி இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் மூலமாக க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த செயின் 2 ஸ்பேஸில் ஸ்டிச் மார்க்கர் வச்சிடலாம், ஒரு செயின். அதுக்கப்புறம் இருக்க செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின். ஸோ இதை ரிப்பீட் பண்ணிட்டு வரலாம். ஸோ செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும், நம்ம இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். அடுத்த ரவுண்டு செயின் 2 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் 1, ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 2, ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த செயின் 2 ஸ்பேஸில் ஸ்டிச் மார்க்கரை வச்சிடுறோம், ஒரு செயின் போடணும். நெக்ஸ்ட் இருக்க செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 1. அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 1. அப்புறம் செயின் 2 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 2, ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த பேட்டர்னை தான் நம்ம ஃபுல்லும் ஃபாலோ பண்ணுவோம் இந்த ரவுண்டுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின் பண்ணுவோம். இந்த கார்னர்ஸில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின், இவ்வளோத்தையும் நம்ம பண்ணுவோம். இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்த ரவுண்டுக்கு இந்த செயின் 2 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு, ஒரு செயின் போட்டுட்டு, ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 2, ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒரு செயின். நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின். அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின். அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின். ஸோ இதை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் 2 ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒரு செயின். அப்புறம் இந்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின். அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின். அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின். ஸோ இந்த பேட்டர்னை தான் நம்ம ஃபுல்லும் ரிப்பீட் பண்ணி இந்த எண்ட் வர வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணணும். நம்ம முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்கொயர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு இன்னும் பெரிய ஸ்கொயர் வேணும்னா இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நம்ம எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ரவுண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த செயின் 2 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 2, ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒரு செயின். அப்புறம் எல்லா செயின் 1 ஸ்பேஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 1. அப்புறம் இந்த கார்னர் ஸ்டிச், அதான் செயின் 2 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 2, சிங்கிள் க்ரோஷே, செயின் 1. ஸோ இதை தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணணும், நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு கிரானி ஸ்கொயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஒர்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நம்ம இன்னொரு பீஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்கொயர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணி ஒரு சிக்கன் மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ இந்த 2 கெட்ட பாகத்தையும் நம்ம இப்படி சேர்த்து வச்சு இந்த 3 சைடையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு சைடை ஜாயின் பண்ணாமல் ஓப்பனாக விட்டுருவோம். இந்த சைடு எப்படி ஜாயின் பண்ணுவோன்னா சிங்கிள் க்ரோஷே மூலமாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செயின் 2 ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி, இதையும் அதே மாதிரி செயின் 2 ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் இங்கே இருந்தோம், அடுத்த ஸ்டிச் இதிலிருந்து எடுத்து சிங்கிள் க்ரோஷே மூலமாக இப்படியே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு வர வேண்டியதான். ஸோ ஒரு ஸ்டிச் இதுலேருந்து அடுத்த ஸ்டிச் அடுத்த சைட்லேருந்து எடுத்து சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்படி நம்ம இந்த 3 சைடையும் ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம 3 சைடும் சிங்கிள் க்ரோஷே மூலமாக ஜாயின் பண்ணுறதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சிக்கனுக்கு க்ரௌன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கார்னர் ஸ்டிச்சு. இந்த கார்னர் ஸ்டிச்சை விட்டுட்டு நம்ம இதிலேருந்து 3 ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணோம், 1 2 3. ஸோ இந்த ஸ்டிச்லேருந்து நம்ம க்ரௌன் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை எடுத்து ஹூக் மேலே வச்சு இதை புல் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுருங்க. அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். அதுக்கு நூலை ஹூக் மேலே இப்படி வச்சு
அதை ஸ்டிச்சில் அதே ஸ்டிச்சில் உள்ளே விட்டு திருப்பி நூலை ஹூக்கி அந்த ஸ்டிச் வழியாக எடுத்திங்கன்னா 3 லூப் கிடைக்கும். திருப்பி நூலை ஹூக் மேலே வச்சு முதல் 2 லூப் வழியாக இழுக்கணும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 லூப் கிடைக்கும். திருப்பியும் நூலை ஹூக் மேலே வச்சு அந்த 2 லூப் வழியாக இழுக்கணும். இதுதான் டபுள் க்ரோஷே அப்படின்னு சொல்கிறோம். திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு அதே ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நூலையும் ஹூக்கையும் அந்த ஸ்டிச் வழியாக இழுத்திங்கன்னா 2 லூப் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை இந்த 2வது லூப் வழியாக இப்படி இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ இதை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் 1, ஸோ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 1, ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதை இன்னும் 2 வாட்டி நம்ம ரிப்பீட் பண்ணணும். செயின் 1, ஸோ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, திருப்பி ஒரு செயின் 1, அதுக்கப்புறம் அதே ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணணும். ஸோ நம்ம க்ரௌன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை இழுத்துட்டு இந்த நூலை நம்ம கட் பண்ணிட வேண்டியது தான். நெக்ஸ்ட் நம்ம இதில் பீக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீக் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஹூக்கை உள்ளே விட்டு நம்ம எந்த நூல் வேணுமோ அதை எடுத்து ஹூக் மேலே வச்சு இது வழியாக இழுத்து ஒரு செயின் போட்டு அப்புறம் அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின், அப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், எல்லாம் அதே ஸ்டிச்சில் போடுங்க. திருப்பி நூலை கொஞ்சம் இழுத்து கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பீக் பண்ணியாச்சு. இந்த நூலை நம்ம உள்ளே இழுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸ் வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸ்டஃபிங்ஸ் வச்ச பிறகு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை எப்படி ஜாயின் பண்ணணும், நார்மலாக நம்ம இப்படி ஜாயின் பண்ணுவோம். ஆனால் இது இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் கார்னர் இந்த கார்னர் இது ரெண்டையும் இப்படி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இப்படி நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டு தான் ஜாயின் பண்ணுவோம். ஸோ சென்டரில் இப்படி எடுத்து ஸோ 2 சைட்லேயும் ஸ்டிச்சஸ் எடுத்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி இந்த சைடையும் நம்ம இப்படி வச்சு ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கப்புறமா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே டெயில் பண்ண போகிறோம். இந்த சென்டரில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். எந்த யான் வேணுமோ அதை இந்த ஹூக் மேலே இப்படி வச்சு அதை அது வழியாக இழுத்து 2 செயின் போடணும். அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். திருப்பி 2 செயின் போடணும். அப்புறம் அதே ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ இந்த பேட்டர்னை தான் நம்ம இன்னும் 2 வாட்டி ரிப்பீட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதாவது இந்த சென்டர் பார்ட்டில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போடணும். 2 செயின், ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இதையும் அதே ஸ்டிச்சில் தான் போட போகிறோம். ஸோ இதை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணணும். இந்த சைடு இருக்கிற அடுத்த ஸ்டிச்சில் போட்டதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த நூலை லைட்டாக இழுத்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம கண் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு கால் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நான் ஒரு லெக் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு லெக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்டிச்சை விட்டுட்டு இதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நூலை ஹூக் மேலே வச்சு இது வழியாக புல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு செயின் போட வேண்டியதா. இது உங்களுக்கு எவ்வளோ செயின் வேணால் போடுவோம். உங்களுக்கு நீங்கள் வைக்கிற புக் மார்க்கோட லென்த் எவ்வளோ வேணும் நீங்கள் பார்க்குறீங்களோ அத்தனை செயின் போட்டுக்கலாம். நான் மொத்தம் 40 செயின் போட போகிறேன். 40 செயின் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் செயினில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் 2 செயின், 2வது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், திருப்பியும் 2 செயின், ஸோ 2வது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கப்புறம் நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த ஸ்டிச் அடுத்த ஸ்டிச்சு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம கால் பண்ணியாச்சு. லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த நூலை கட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்ணை ஒட்டிக்கலாம். ஸோ கண் வச்சதுக்கப்புறமா நம்ம கிரானி ஸ்கொயர் சிக்கன் புக் மார்க் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.